ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஃப்ளிப்கார்ட்டோட கோட் சேலில் இன்னைக்கு 3 பிராண்டோட ப்ரைஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன இருக்குது, யார் வந்து எந்த மொபைலை வைசஸில் போட்டு வைக்கலாம், யார் எந்த மொபைல் பிளான் பண்ணலாம், இந்த 3 பிராண்டில் நீங்கள் எந்த மொபைல் சூஸ் பண்ணலான்ற மாதிரி எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் யாருன்னா இந்த 3 பிராண்டில் எதனா ஃபோன்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இது ஒரு பக்ஸ்பரி தாபங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணிப்போம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டோட கோட் சேலில் 3 பிராண்ட், அதாவது நான் ரெக்கார்ட் பண்ணுறது ஜூன் 28, ஷாமி, அதே மாதிரி ஆப்பிள், அதே மாதிரி டெக்னோ, இந்த 3 பிராண்டோட ப்ரைஸ் தான் எனக்கு ரிவீல் பண்ணுறேன்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதில் ஆப்பிள் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் இன் கிளாஸ் ஆஃபர்ஸ் திரும்பவுமே கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஆப்பிள் சைட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஆல்ரெடி இந்த மேக் புக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேக் மினி, இந்த மாதிரி எல்லாத்தோட ப்ரைஸுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஈவன் ஐபரோட ப்ரைஸ் கூட இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. மொபைலோட ப்ரைஸிங்கும் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் ஆல்மோஸ்ட் $300 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நவ் த டேஸ், இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த 17 Pro, 17 Pro Max இதோட ப்ரைஸிங் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்குது அன்டில் 15, 16, 17 சீரிஸ் எதுவுமே. ஸோ இதுக்கப்புறம் ப்ரைஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. இதுதான் ஆப்பிளோட லாஸ்ட் டீலாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸிங்கில். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஐஃபோன் 17 அகெயின் திரும்ப ஆஃபர் வந்திருக்கு. 70,990 இன்க்ளூடிங் $1000 எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு போட்டிருக்காங்க. சரி, $1000 ஒழிஞ்சு போகுது, 71,000னா 72,000 வச்சிங்கன்னா கூட சரியான டீல் எனக்கு தெரிஞ்சு. ஆப்பிளோட ஐஃபோன் 17 எந்த அளவுக்கு அது பெஸ்ட் இன் கிளாஸ் டீல்னா, நீங்கள் ஒரு ப்ரோ சீரிஸோ இல்லை ப்ரோ மேக்ஸ் சீரிஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு போகாமல் காசை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு காம்பேக்டான ஒரு ஃபோனு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் சீரிஸ், பேசிக் நம்பர் சீரிஸில் எல்லாமே கொடுத்த ஒரு ஃபோன் தான் ஐஃபோன் 17. நல்ல கேமரா, நல்ல டிஸ்பிளே, ஒரு காம்பேக்டான ஒரு ஃபோனு, நல்ல டிசைனு, ஒரு பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், டிசைன்லேயாக இருக்கட்டும், டிஸ்பிளேலையாக இருக்கட்டும், மல்டிமீடியாக்காக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், எல்லாமே பவர் பேக்டாக காம்பேக்டாக எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் தான் ஆப்பிள் சீரீஸில் ஐஃபோன் 17. ஸோ 73,000 வந்தாலும் ஒரு நல்ல ப்ரைஸிங்கில் தான் இன்றைக்கி திரும்ப கிடைக்கிது. ஸோ ஐஃபோன் 17 பெஸ்ட்டு. அதை தவிர்த்துட்டு 17 Pro 1,12,900 இந்த ப்ரைஸிங்க்கு இது ஏன் வாங்கணும் அப்படின்னா, 17லேருந்து கொஞ்சம் கூட அப்படின்னு யோசிக்கும்போது பெஸ்ட்டு அப்படின்னு யோசித்தாலுமே இந்த இடத்துல வந்து ஒரு கோர் கூட வரும் ஜிபியூவில். சரிப்பா, அதை தவிர்த்துட்டு ஒரு கேமரா கூட வரும். அதுக்கப்புறமா நமக்கு ஃபோன் வந்து ஒரு ப்ரோ சீரிஸ் யூஸ் பண்ணுறோன்ற மாதிரி தோணும். ஸோ ஒரு நல்ல ஃபோன் ப்ரோ சீரிஸ் யாருன்னா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதையுமே கன்சிடர் பண்ணலாம். ப்ரோ மேக்ஸுமே அண்டர் 1,30,000 கிடைக்குது. ஸோ புதுசு லான்ச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் 1,60,000, ஒரு 30,000 நமக்கு கம்மியாக கிடைக்குது. ஸோ தாராளமாக இந்த டைமில் இது நீங்கள் யாருன்னா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். 18 Pro அண்ட் ப்ரோ மேக்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா 18 Proவே 1.5க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க, அதுவுமே இந்தியாவில். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது 17 Pro இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் வாங்கினதா இருந்தால் வாங்கிட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஜாலியாக யூஸ் பண்ணுற போகிற மாதிரி ஒரு மொபைல் தான் ப்ரோ மேக்ஸ். 16 நிறைய பேர் ஆஃபர் வருதான்னு கேட்டிங்க. 60,000க்கு 16 எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து போட்டிருக்காங்க. பட் ஸ்டாரோட எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்சேஞ்ச் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபரோட போட போகிறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வாட்டி ஐசிஐசிஐ, பிஓபி, ஹெச்எஸ்பிசி 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டு. ஸோ அப்படி யோசிச்சாலுமே வந்து 16 60,000 கிடச்சிச்சுன்னா நல்ல டீல் தான். 17 போக முடியல, என் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 தான். அந்த செக்மெண்ட்டில் நீங்கள் தாராளமாக 16 வாங்கலாம். 17E வாங்க தேவையில்லை. ஐஃபோன் யாருன்னா இன்ஜினியரிங் மால் வாங்க நினச்சா தாராளமாக வாங்கிக்கலாம். 96,000. 16 ப்ளஸ் 74,000. இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், நான் 16 ப்ளஸ் வாங்கலாமா 17 வாங்கலாமான்ட்டு. நான் சூஸ் பண்ணுறதா இருந்தால் பர்சனலாக வந்து 17 தான் சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் எல்டிபிஓ டிஸ்பிளே நிறைய, அதாவது இந்த ப்ரோவில் பார்த்த எல்லாமே இதில் இருக்க போகுது. இதே நீங்கள் 16 ப்ளஸில் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே இருக்காது, 60Hz டிஸ்பிளே தான் இருக்க போகுது. ஸோ ஒரு பேட்டரிக்காக கொஞ்சம் பெரிய ஃபோன் வாங்குறதா இருந்தால் அதை கன்சிடர் பண்ணலாம். அன்டில் 17 உங்களுக்கு நல்ல பேட்டரி லைஃப் கொடுக்கும். ஸோ அதனால் நான் சூஸ் பண்ணுறதா இருந்தால் 17 தான் சூஸ் பண்ணுவேன். 15 வந்து 50K, 49,900. ஸோ நல்ல டீல். 16E வாங்க வேணாம். நீங்கள் 16E வாங்குறதுக்கு 15 போயிடலாம், 17E வாங்குறதுக்கு 16 போயிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல டீல் தான். ஆக்சுவலாக ஆப்பிள் யூசர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ரெட்மியில் Note 15 SE 21,000 அது ஒர்த்து கிடையாது. ஆல்ரெடி நம்ம சேனல் அது வீடியோ போட்டிருக்கேன். பில்டு டிசைன் இதுக்காக வாங்க தந்தால் தாராளமாக வாங்கலாமே தவிர இதில் கேமரா அந்தளவுக்கு இருக்காது, வீடியோகிராஃபி பெருசாக இருக்காது, பர்ஃபார்மன்ஸ் பெருசாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இருந்தாலும் இது இந்த ப்ரைஸுக்கு வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா
வேணாம் அப்படின்றது தான் நான் சொல்கிறது. இதுக்கு பதில் கூட ஒரு 1000 ரூபா போட்டு Note 14 Pro வாங்கிக்கோங்க அப்படின்னு தான். பிகாஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே ஒரு நல்ல டிஸ்பிளே, நல்ல டிசைனு, ஒரு ப்ரோ சீரீஸ் அப்படின்றத விட இன்றைக்கி நீங்கள் 15 Pro வாங்க போகிறத விட கம்பேரிட்டிவ்லி எடுத்து பார்த்தாலும் ஒரு 13,000 கம்மியாக கிடைக்கும். பெருசாக ஒன்றும் மாறல. இது தாராளமாக நீங்கள் வாங்குறதா தான் வாங்கலாம். Note 15 SE வாங்குறதுக்கு Note 14 Pro வாங்கிக்கலாம். நான் வந்து கூட போடுவேன், எனக்கு ப்ரோ சீரீஸில் ஒரு ஃபோன் வேணும் ப்ரோ ப்ளஸில். அதே மாதிரி எனக்கு கேமரா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ரெட்மியோட Note 14 Pro ப்ளஸ் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனல் அதோட வீடியோவும் போட்டிருக்கேன். HyperOS 3ல தான் கொஞ்சம் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா HyperOS 2ல தான் வரும். ஜாலியாக அதிலே வச்சுக்கோங்க. 3க்குலாம் அப்டேட் பண்ணாதீங்க. பண்ணாத வரைக்கும் சூப்பராக இருக்கும். நல்ல கேமரா எனக்கு தெரிஞ்சு ப்ரோ ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன 15 Pro ப்ளஸை கம்பேர் பண்ணும்போது 200 MB இல்லை அப்படின்னு யோசிக்கும்போது அது அடிஷனல் 2 கேமரா இருக்கும். ஸோ டெலிஃபோட்டோ கேமரா இருக்கும் 3.5x. ஸோ சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி அதில் யூஸ் பண்ணியிருக்க லைட் ஃபியூஷன் 800 இன்றைக்கி நம்ம 17Tல பார்க்குற அதே சென்சார். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அந்த டைமில் ப்ரோவாக பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி பார்த்துக்கலாம். Note 14 SE வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா டைட் பட்ஜெட் அப்படின்னா வாங்கலாம். பட் ஒன் மோர் கண்டிஷன், பேட்டரி நிற்காது. A5 வித் ஏர்டெல், A7 Pro 15A இதை வாங்குறதுக்கு 15A வாங்குறதுக்கு நீங்கள் போக்கோவில் போய் M7 Plus வாங்கிட்டு போயிடலாம். ரெண்டும் ஒரே ஃபோன் தான். ஸோ பெருசாக டீல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரிப்பா, டெக்னோவில் வாங்கினீங்கன்னா அந்த டெக்னோ கர்வ் 2 5G. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே வேணும், ஓரளவுக்கு எனக்கு நத்திங்கோட ரிப்ளிகாவாக ஒரு ஃபோன் வேணும்னா தாராளமாக அதை கன்சிடர் பண்ணலாம். பெருசாக வேறு எதுவுமே இதுலேயும் ஆஃபர் போடல. ஸோ இன்றைக்கி தேதிக்கு இப்போ டேட் ரிவீல் பண்ணதில் பெஸ்ட்டு 3 ஃபோன் எது அப்படின்னா iPhone 17, iPhone 17 Pro, ரெட்மியோட Note 14 Pro Plus. ஸோ வேணால் 4வது டீலாக ரெட்மியோட Note 14 Pro கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த 4 டீல் வந்து நீங்கள் வாங்குறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் வைஸ் லிஸ்ட்டை போட்டு வச்சுக்கோங்க, இல்லை ஆட் டு கார்ட்டில் கூட போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இது மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.